முதலமைச்சராக விஜய் பங்கேற்பு விழாவில் வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடப்பட்ட பிறகு மூன்றாவதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. இது ஏன்னு சொல்லி பார்க்கலாமா? இது கூடவே சேர்ந்து டிவிக்கே தேர்தல் அறிக்கையில கொடுத்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஏன் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் கிடைக்காதுங்கிறது பத்தியும் டீடைலா பார்க்கலாம். இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எல்லா ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் பாடிஸுக்கும் ஜனவரி 28 ஒரு புது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்றாங்க. நேஷனல் சாங் அண்ட் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி ரெண்டையும் ஒரே ஈவென்ட்ல பிளே பண்ணீங்கன்னா கம்பல்சரி நேஷனல் சாங் ஆன வந்தே மாதரத்தை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிளே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நேஷனல் ஆந்தம் பிளே பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜனவரி 2025லயே நேஷனல் சாங் இன்ட்ரோடியூஸ் பண்ணி 150 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி நேஷனல் சாங்கோட ஃபுல் வெர்ஷனான 3 minutes 10 seconds தான் இனிமேல் நீங்க எங்க பிளே பண்ணாலும் பாடி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த ரூல்ஸை நீங்க எப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கணும்னா ஹை லெவல் அபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பிரசிடென்ட்டோ இல்ல கவர்னரோ எந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்க வரும்போதும் போகும்போதும் நேஷனல் சாங் அண்ட் ஆந்தம் பிளே பண்ணிருக்கணும். அதுலயும் நேஷனல் சாங் தான் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணும், அதுக்கப்புறமா நேஷனல் ஆந்தம் கண்டிப்பா ஃபாலோ அப்பா பிளே பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆர்டரை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஜனவரி 28, 2026ல இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டர் வந்தப்போ தமிழ்நாட்டுக்கு சிஎம்ஆ இருந்தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை நம்ம எதிர்க்கணும்னா அப்பவே எதிர்த்து இருக்கணுங்க. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு வந்து எப்படி மொழிப்பற்றே இல்லாம முதல் நாளே சிஎம் ஆனீங்க அப்படின்னு சொல்லி क्वेश्चन பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜனவரி மந்த் வந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் கவர்னர் அவர்கள் அட்டெண்ட் பண்ற முதல் பப்ளிக் ஈவென்ட் இதுதாங்க. சோ அவர் இந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நேஷனல் சாங் நேஷனல் ஆந்தம் ஃபாலோட் பை தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருக்காங்க. ஒருவேளை ஸ்டாலின் அவர்களோ இல்ல எடப்பாடி ஐயா சிஎம் ஆயிருந்தா கூட இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் செட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்க. ரெண்டாவது 500 யூனிட்ஸ் குள்ள யூஸ் பண்ற ஃபேமிலிஸ்க்கு மட்டும் தான் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி இவங்க ஜியோ பாஸ் பண்ணிருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. டிவிக்கேன்னு இல்ல வேற எந்த கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க குடுக்கிற மேனிஃபெஸ்டோ எல்லாத்தையும் டிட்டோவா எக்ஸிக்யூட்லாம் பண்ணவே முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்கும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ பீஸ் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்டேட்டோட கஜானாவும் அடி வாங்குங்க. அதுக்குன்னு நான் கம்ப்ளீட்டா ஃப்ரீ பீஸே கொடுக்க கூடாதுன்னு சொல்லலைங்க. கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா அது யாருக்கு ஆக்சுவலி தேவையோ, யாருக்கு போய் சேர்ந்தா அவங்களோட கஷ்டங்கள் தீருமோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். நம்மளுடைய ரிசர்வேஷன் சிஸ்டம் மாதிரி. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கலைஞர் அவர்கள் கொடுத்த ஹெல்த் கேர் ஸ்கீம் மாதிரி. என்னதான் அவரு எல்லா மக்களுக்கும் கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தாலும் அதுல ஸ்பெசிபிக் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ரெண்ட் கேப் என்னன்னு சொல்லி எல்லாத்துலயுமே ஒரு லிமிட்ஸ் இருந்துச்சுங்க. அதே முறையில தான் இந்த 500 யூனிட்ஸ் குள்ள யூஸ் பண்ற ஆட்களுக்கு 200 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீமும். இப்போ ஒருத்தவங்களுக்கு 2 மாசத்துக்கு 500 யூனிட்டுக்கு மேல எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதுன்னா அப்போ ஆப்வியஸ்லி அவங்க கஷ்டப்படுற கேட்டகரியில இல்ல. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு எதுக்குங்க இந்த ஃப்ரீ ஸ்கீம்லாம்? இப்போவாச்சும் நம்ம ஈக்குவாலிட்டியோட சேர்த்து கொஞ்சம் ஈக்விட்டியும் கத்துப்போமே. மக்களே ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாக்குறுதின்னு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா வாக்குறுதியும் ஆக்சுவலா கஷ்டப்படுற மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி தாங்க இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ரெடியா இருந்துக்கோங்க. கூடவே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.